தெய்வத்தோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் மக்கள் வந்து யாரோட பிடியில் இருக்காங்கன்றது தெரியல. இப்போ பிரச்சனை இருக்கிறோம், நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? எல்லாருமே செய்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் தான் எடுக்கிறாங்க. தெரியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ தெரியாமல் தான் இன்றைக்கி ஒரு இடத்துலையும் ஒரு மரணங்களும் ஒரு விஷயமும் நிகழ்ந்துட்டுருக்கு. நிறைய பாதிலேயே இறந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அகால மரணம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நிறைய முறை நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாராகில் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா செய்வினை கோளாறு விளக்கம், அந்த மாதிரி செய்வினை விஷயங்கள்னு சொல்லிட்டு 2-3 விஷயத்தில் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஏதோ வழியில் யோசனை பண்ணுறோம், ஆனால் சரியான வழி நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் முதல்ல என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லாம் சரியாக பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால் நாம் தெய்வத்திட்ட போய் என்ன தான் கெஞ்சினாலும் கதறினாலும் இது பண்ணாலும் இது எதனால் வர பிரச்சனைனா துஷ்ட சக்திகளால் வர பிரச்சனை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. இது வர்றது பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகள் ஆளாகி இறந்தவங்க, அவங்கெல்லாம் நிறைய மரணங்கள், நிறைய விஷயங்கள்,